ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஒரு 1 வீக் அப்டேட் பண்ண முடியல, பட் இருந்தாலும் பெரிய ட்ரெண்டில் பெரிய சேஞ்ச் இல்லை, அதனால் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. கண்டினியூ பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், 2 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஷார்ட்டாக முடிச்சிருவோம். ஸ்விங் சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரெண்ட் எப்படி இருக்குது, டெய்லி வீக்லி மந்த்லி மூணையும் பார்த்துருவோம். இப்போ இது வரைக்கும் டெய்லி தான் பார்த்துட்டு வரோம். இதில் டெய்லி வீக்லி மந்த்லியில் எப்படி இருக்குது, ஆங்கிளை பேஸ் பண்ணி தனியாக இன்னொரு பார்ட் ஒரு வீடியோ வச்சுக்குவோம். முடிஞ்சால் நாளைக்கு பண்ணுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை, இந்த வீடியோ சுருக்கிட்டோம்னா போய் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்மியாக தான் பார்க்குறாங்க. இந்த நிஃப்டி இன்சைட்ஸ்லாம் போட்டோம்னா ஒரு 14 பேர் 5 பேர் 20 பேருக்குள்ள தான் பார்க்குறீங்க. போக போக கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. இது எவ்வளோ தூரம் புரியுதுன்னு தெரியல எனக்கு, பட் கொஞ்சம் பார்க்க ஸ்லோவாக இருக்கும் தெரியும். ஓகே, இது மேட்டருக்குள்ள போயிடுவோம். இப்போது நம்ம இங்கேருந்து ஷார்ட் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் லைவில். இங்கே நடுவில் பைக் போடணும், திருப்பி பைக்கு ஸ்டாப் லாஸ் போட்டோம், திருப்பி இங்கேருந்து திருப்பி இங்கேருந்து ஷார்ட்டு. வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுறவங்க தெரியும். புரியாதவங்க ஹவு டு டூ ஸ்விங் ட்ரேட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், அந்த லிங்க்கில் போய் பார்த்துக்குங்க. இப்போ ஷார்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே எவ்வளோ பாயிண்ட்டுங்க, 23,526, 23,526, 23,526 ஸ்டாப் லாஸ் செல்லிங் ஆகிட்டு இருக்கு. இந்த லோஸ் உடச்சிருக்கு, லோஸ் உடச்சி கீழே தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்படி திரும்பலாம் பை பண்ணிடக்கூடாது. அதனால தான் கண்டிப்பாக சொல்லிட்டே வரேன், எங்கே திரும்பணும்னா பை பண்ணணும், எங்கே திரும்பணும்னா பை பண்ணக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் இருக்கு. சரி, இப்போ டெய்லியில் எப்படி இருக்கு, ட்ரெண்டு டவுன்ல தான் இருக்குது. அப்போ புல் பேக் ஆகாதா அப்படின்னா புல் பேக் ஆகும். இம்பார்ட்டன்ட் டைம் டியூரேஷன்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதத்தில். புல் பேக், ஒவ்வொரு புல் பேக்கும் தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு புல் பேக் வந்து நிஃப்டி 23,000 ஆடிட்டு இருக்கு. புல் பேக் வந்து 700 to 800 பாயிண்ட்ஸ் இருக்கும் மினிமம். சிம்பிளாக வச்சாவே 300 to 400 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த புல் பேக்கில் தான் நீங்கள் என்ன ஆகுறது, ஏமாந்து போயிடுது. 1600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட புல் பேக் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ புல் பேக்கில் போய் என்ன பண்ணணும், புல் பேக்கில் ஏமாத்திடக்கூடாது. ட்ரெண்டை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கங்க. ஓகே, வீக்லி போயிடுவோம். மெயின் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டு, புல் பேக்ஸே இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் 23,000 இருக்குது. 23,000க்கு வெறும் 10% வச்சுனாவே 2,300 பாயிண்ட்ஸ். 5% வச்சுனாவே எவ்வளோ பாயிண்ட்ஸு, 1,150 பாயிண்ட்ஸ். ரஃபாக சொல்கிறேன், ஒரு அப்ராக்சிமேட். அப்போ மார்க்கெட் வந்து 200, அது ஒரு 2% 3% புல் பேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், 2% புல் பேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், 2% 200% புல் பேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், 500-600 பாயிண்ட் ஈஸியாக வந்து புல் பேக் இருக்கும். இதுதான் பேசிக். ஓகே, வீக்லி பாருங்க, இங்கேருந்து இறங்கிட்டே வருது. இந்த டாப்பை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணி ஏமாத்துச்சு. திருப்பி இங்கேருந்து ஷார்ட் தான் பண்ணியிருந்தோம். லோயர் டாப்ஸ் தெரியுதுங்களா? இப்போ பிகினர்ஸ் ஃபண்டமெண்டல் படிப்பீங்க இல்லையா, இங்கே பாருங்கள், லோயர் டாப்ஸ், லோயர் பாட்டம்ஸ். இந்த ப்ரீவியஸ் பாட்டத்தை பிரேக் பண்ணி தான் வந்திருக்கு. அப்போ ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது. இப்படி பார்த்தா தான் இந்த பாட்டம் டாப்லாம் புரியும். மந்த்லி கொஞ்சம் எலாபரேட் சொல்ல வேண்டியிருக்கு. இங்கேயும் பாருங்கள், லோயர் டாப்பு லோயர் பாட்டத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் லோயர் பாட்டம் கிரியேட் ஆகலை மந்த்லியில். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் வரக்கூடிய இந்த டாப் பிரேக் பண்ணி இது வரைக்கும் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ரஃபா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால இப்படி வாய்ப்பு இருக்குது, அப்படி வாய்ப்பு இருக்குது தான் சொல்ல முடியும். எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா, டைம் டியூரேஷனோட எடுத்து சொல்ல முடியும். அதை வேறு மாதிரி சொல்கிற ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம், ஃபியூச்சரில் பார்ப்போம். பாருங்கள், இது மந்த்லியில் மட்டும் கொஞ்சம் எலாபரேட்டாக என்ன ட்ரெண்ட் புரியுறக்காக. ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆக போகுது மார்க்கெட்டு. கீழேருந்து 5 இயர்ஸாக மேலே வந்து ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்னால் ஒன்றும் 3 months இருந்தால் 5 இயர்ஸ் மார்ச் இருந்தால். அந்த டைம் சைக்கிள் பற்றியில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும். பேசிக்காக சைக்கிள்ஸில் எப்படி மார்க்கெட் ரிப்பீட் ஆகுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் அந்த ரிப்பீட்டேஷன் இங்கே இருக்காது, இது வேறு மாதிரி இருக்கும்.
அதுக்கான வீடியோ இது இல்லை. சரி, ஓகே. இப்போ இதில் பேசிக் பாருங்கள். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 19 மந்த் மார்க்கெட் மேலே போச்சு. மேலே போய் எத்தனை மந்த் கரெக்ட் ஆச்சு? ஒரு 8 மந்த் கரெக்ஷன் ஆச்சு. ஆனால் இப்போ இங்கேருந்து எதுலேருந்து 2022லேருந்து 2020லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 8 மந்த் கரெக்ஷன், பேசிக் மேஜர் கரெக்ஷன் இருக்குது மைல்டா. எவ்வளோ பாயிண்ட்டுங்க இருக்கு? 3421 பாயிண்ட் ஆயிருக்கு. இங்கே எவ்வளோ பாயிண்ட் ஆயிருக்கு? 3300 பாயிண்ட் ஆயிருக்கு. சில குழு கொடுக்குறேன், பார்த்துங்க. குளூஸ் தான். அப்போ இது வந்து இப்போ இந்த இங்கேருந்து இந்த 2022லேருந்து 1 மந்த் கரெக்ஷனு, 3 மந்த் கரெக்ஷனு, 1 மந்த் கரெக்ஷனு, 1 மந்த் கரெக்ஷனு, ஃபர்ஸ்ட் டைமாக 4 மந்த் கரெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ 4 மந்த் கரெக்ஷன் ஆகிட்டு புல் பேக் இருந்ததுன்னா என்ன இருக்கும்? மார்க்கெட் ஒரு 8 மந்த் வரைக்கும் கீழே வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6 மந்த்ல திரும்பிடாதா? வாய்ப்பு இருக்கு, திரும்பலாம். சைக்கிளில் பார்த்தா தான் தெரியும். அப்போ இது ஒரு ஐடியா. அப்போ ஃபர்ஸ்ட் டைமா 2022லேருந்து 3 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்க எத்தனை மாதம் ஆச்சு? 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். சாரி, 2.5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2.5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் இந்த 2.5 இயர்ஸில் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைமா 4 மந்த் கீழே இறங்கியிருக்கு. இது ஏதோ ஒரு இண்டிகேஷன் காட்டுதா இல்லையா? அதே நேரத்தில் ப்ரீவியஸ் பாட்டத்தை இங்கே எங்கேயா பிரேக் பண்ணியிருக்கா? இதுலேருந்து இங்கேருந்து இது ஹையர் பாட்டம், ஹையர் பாட்டம், ஹையர் பாட்டம், ஹையர் டாப்ஸ். இங்கே ஹையர் டாப். இப்போ ப்ரீவியஸ் பாட்டத்தை ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் பிரேக் பண்ணல. இன்னும் ஒரு 10-20 பாயிண்ட் இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு சின்ன புல் பேக் இருக்க வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. அங்கே தான் நம்ம ட்ராப்பு. என்ன ஆகும்? நம்ம ட்ராப்பில் போய் மார்க்கெட் திரும்பிடுச்சு. அப்போ மார்க்கெட் வந்து ஸ்விங் ஸ்டார்ட் பிரகாரம் திருப்பினா கூட நம்ம என்ன பண்ணுவோங்க? டவுன் ட்ரெண்ட் காஸ்டேஸ் இருப்போம். மார்க்கெட் திருப்பி எங்கே ஸ்விட்சை திருப்பி டவுன் ட்ரெண்ட் வந்துடுவோம். ரொம்ப ரேராக தான் 90% மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஒரு 10% தான் மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணி போகிறக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. 90% கீழே வரக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. எப்பவுமே மார்க்கெட்டில் 100% நம்ம வச்சுக்க கூடாது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஃபிக்ஸ் பண்ணாமல் மார்க்கெட் போகிற பக்கம் தான் நம்ம போகணும். நம்ம போகிற ஒர்க்குக்கு மார்க்கெட் வராது. நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட மார்க்கெட் போகிற பக்கம் தான் நம்ம போகணும். இது ஸ்விங் சார்ட்டை பேஸ் பண்ணி டெய்லி, வீக்லி, மந்த்லி 3லையும் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு 20-25 பேர் தான் பார்க்க போகிறீங்க. சரி பார்ப்போம். அப்போ நான் ஆங்கிளை பேஸ் பண்ணி இன்னொரு வீடியோ வச்சுக்குவோம். இது பார்ட் 1 வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.